வணக்கம் அவர்களே. மேற்கத்திய நாடுகள் ஏற்படக்கூடிய போர் விளைவாக விவசாய பொருளான உரங்கள் அடிப்படை யூஸ் பண்ணக்கூடிய யூரியா, டிஏபி, 20-0-3 காம்ப்ளெக்ஸ், சிஎன் போரானு, 94 இந்த மாதிரி உரங்கள் மிக அதிகமான விலைக்கு எங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்திருக்கு. இந்தியாவில் ஆல்ரெடி பார்த்தோம்னா ஒரு லாஸ்ட் 4-5 மந்தாவே யூரியா விலை கான்ஸ்டன்டா இருக்கு. டிஏபி விலையா இருக்கட்டும், 20-0 5 ரூபாய் ஏறது, 50 ரூபாய் ஏறது, மூட்டைக்கு 50 ரூபாய் குறையிறது, இப்படி முன்ன தான் போயிட்டு இருக்கு. பொட்டாஸ் எல்லாம் 1400 ரூபாய் இந்த வருஷம் ஆரம்பத்தில் இப்ப 1750 ரூபாய் இருக்கு. 1850 ரூபாய் சம்டைம் போச்சு, திருப்பி குறைஞ்சது. இதெல்லாம் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதியோட விளைவை பொறுத்து தான் மாறுபடுது. சோ அரசு இந்த மாதிரி மானியங்கள் கொடுக்குது. கொடுத்த போக மிச்சம் இருக்கிறதா நம்ம விவசாயிகள் பே பண்ணிட்டு இருக்கோம். இந்த போரோட விளைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை விவசாய இடுபவர்களுக்கு கொடுக்குது. சேம் சைட்ல போர் நடக்கிறதுனால பர்டிகுலரா யூஏஇ பேஸ் பண்ணக்கூடிய அந்த அரபு நாடுகள் பிளஸ் கல்ஃப் கண்ட்ரிஸ் சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் அதிகமா போர் நடக்கிறதுனால எண்ணெய் வளங்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனைகள்னால இங்க இருந்து அவுட்வேர்ட போகக்கூடிய வெஜிடபிள்ஸோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நிறைய இடங்கள் தள்ளி போயிருக்கு. இதனால நிறைய விவசாயிகளுக்கான விளைபொருள் அப்படிங்கிறது கிடைக்காம விவசாயிகள் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்கும். சேம் சைட்ல பார்த்தோம்னா அங்கிருந்து வரக்கூடிய பெட்ரோலியம் பேஸ்ட் ப்ராடக்டா இருக்கட்டும், அங்கிருந்து வரக்கூடிய உரங்களா இருக்கட்டும், தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய இம்பாக்டா இந்தியாவில் ஏற்படுத்த போது. எலெக்ஷன்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். சேம் சைட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி அப்படிங்கறத அவங்க கரெக்டா வச்சிருக்காங்க. ஈவன் தோ உலக அளவில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையினால வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பா டிஏபியா இருக்கட்டும், 20-13 இருக்கட்டும், பிளஸ் பொட்டாசா இருக்கட்டும், விலை உயர்றது அப்படிங்கிறது யாராலும் தடுக்க முடியாது. கைவசம் எங்கேயாவது கம்பெனிகள்ல லோ பிரைஸ் இருந்தது, சப்போஸ் நீங்க ஒரு 3 மாசம் 4 மாசத்துல பெரிய அளவு பயிர் பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப விவசாயிகள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கறது இது மூலமா சொல்லி ஆசைப்படுறேன். சேம் சைட்ல இம்போர்ட் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய, இம்போர்ட் பண்ணி ரீபேக் பண்ணக்கூடிய 19 இருக்கட்டும், 30-40 ஆகட்டும், சிஎன் ஆகட்டும், சிஎன் போரன் ஆகட்டும், கண்டிப்பா விலையேறும் அப்படிங்கிற எந்த மாதிரி கிடையாது. வாட்டர் ஃபெர்டிலைசர் எந்த அளவுக்கு விலையேறுமோ சேம் சைட்ல பல்க் ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய இந்த மானிய உரங்களும் விலையேறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறதான் இந்த வீடியோ சொல்லி ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.